Hi, welcome back to Network Tutorials. Photoshop உடைய Workspace customization பற்றி பார்க்க போகிறோம். First thing, நம்மளோட Workspace அப்படின்றது இந்த டோட்டல் Photoshop உடைய இந்த ஐடி தான். இந்த Workspace வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கப்போ டிஃபால்ட்டாக நம்மளோட Photoshop வந்து நம்மளோட Workspace வந்து எசென்ஷியலில் ஓப்பன் பண்ணும். நம்மளுக்கு வேண்டிய என்ன விதமான ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் அண்ட் வெப், மோஷன், பெயிண்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, ஃபோட்டோகிராஃபி சொல்கிறப்போ அதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் உள்ள பேனல்ஸையும் டூல் பாரையும் அது நமக்கு ஆக்டிவாக காட்டும். சிலர் அவங்களுக்கு ஓன் பேனல்ஸை அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. சப்போஸ் இப்போது நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறத முதல்ல பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து கிராஃபிக் அண்ட் வெப் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் நான் அதிகமாக பயன்படுத்துவேன். ஸோ கேரக்டர் இங்கே இருக்குது, டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு கலர் ஸ்வாட்சஸ் வேணும். கலர் ஸ்வாட்சஸ் வேணும்னா விண்டோவில் போய் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா கலருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் ஹைட் அண்ட் ஷோ மெத்தடில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இதை பயன்படுத்த போகிறேன். பேராகிராஃபும் அதிகமாக பயன்படுத்தேன். கிளிப்ஸ் வந்து ரொம்ப நேரம் பயன்படுத்த மாட்டேன். ஸோ அந்த கிளிப்பை தூக்கி நான் என்னுடைய இந்த ஃப்ளோட்டிங் பேனலில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணுறப்போ இது ஓப்பன் ஆகும், இது க்ளோஸ், வேண்டான்றப்போ க்ளோஸ் ஆகும். என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் தட் இஸ் கேன்வாஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெருசாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒர்க் ஸ்பேஸை வந்து நம்ம எப்போ வேணாலும் இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம்னா நம்ம இங்கே போய் இதை சேவ் பண்ணிக்கலாம். நியூ ஒர்க் ஸ்பேஸ், சேவ் அஸ், மை ஒர்க் ஸ்பேஸ். உங்களுக்கு பிடிச்ச நேம் எதுனாலும் கொடுத்துக்கோங்க, சேவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய மை ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. நான் எசென்சியலுக்கு போகிறப்ப எசென்சியலும் வந்துடுது. எகைன் நான் எவ்வளோ வேறு யார் பயன்படுத்தினாலும் என்னோடய ஒர்க்ஷாப் சிஸ்டத்தை நான் வந்த உடனே என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் என்னோடய ஒர்க் ஸ்பேஸை நான் இப்போ வேணாலும் எடுத்துக்கணும். நான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வேண்டாம், நான் அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா எசென்ஷியலோ இல்லை வேறு, அதாவது நம்மளோட எந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம டெலிட் பண்ண போகிறோமோ அதுலேருந்து வேறு ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிடணும். போயிட்டு டெலிட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா ஒர்க் ஸ்பேஸும் உங்களுக்கு காட்டும். அப்போ இது எனக்கு தேவையில்லை, ஸோ டெலிட் பண்ணிடலாம். எஸ், எகைன் நீங்கள் போய் உங்களோட ஒர்க் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இது ஒர்க் ஸ்பேஸ். அனதர் திங், இன்டர்ஃபேஸ். இந்த டோட்டல் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு, அதாவது சிலருக்கு இந்த டார்க் கலர் பிடிக்காது, கொஞ்சம் லைட் வேணும் அப்படின்னாங்கன்னா Ctrl+K அல்லது எடிட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் இருந்து இன்டர்ஃபேஸ் இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே கலர் தீம்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீமை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம டார்க்கில் இருக்கிறப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதிகம். மினிமம் பவர் மட்டும் இல்லை, நம்மளோட கண்ணுக்கும் கொஞ்சம் நல்லது. ஸோ கலர் தீம் வந்து நான் டார்க்காகவே எடுத்துக்கிறேன், பிளாக். ஓகே, இப்போ என்னோட கலர் தீம். சரி, இந்த கலர் தீமை வந்து அங்கே போய் தான் சேஞ்ச் பண்ணணுமா? வேண்டாம். நம்மளோட கேன்வாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலரில் தெரிகிற பகுதி வந்து என்னோட கேன்வாஸ். இந்த கேன்வாஸுக்கு வெளியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லாமே தீம்ஸ் எல்லாம் இங்கே தெரியும். கஸ்டம் போனீங்கன்னா கஸ்டம் கலர்ஸ், நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் கஸ்டம் கலர். இப்போ பேக்ரவுண்ட் வந்து டார்க் பிளாக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நார்மல் இதை காட்டணும், இன்னும் கொஞ்சம் டிஃபால்ட் பண்ணுறப்போ லைட் கிரே இருக்கும். நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறப்போ கஸ்டம் சொல்லி போடுறப்ப என்னுடைய பிளாக் அங்கே வந்துடுது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இன்டர்ஃபேஸை உங்கள் விருப்பத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனதர் திங், நம்ம டூல் பார்ஸ் மூவபிள் சிங்கிள் காலமாக தான் இது இருக்குது. இந்த டூல் பார் நம்ம கீழே வரைக்கும் வரணுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப சில நேரங்களில் வந்து நமக்கு 2 காலம் பண்ணிக்கலாம். மேலே இருக்க இந்த ரைட் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இது 2 காலம் ஆகிடும். லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணுறப்போ இது சிங்கிள் காலம்க்கு வந்துடும். ஈவன் இந்த டூல் பாரை வந்து நம்ம டிடாச் பண்ணிக்கலாம். அதாவது டாக்கிங்கில் இருக்குது. இப்போ அதை எடுத்துட்டோம்னா மேலே இருக்க இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்லைடர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணிவிட்டு சப்போஸ் ஆக்சிடென்டலாக நீங்கள் இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டூல் பார் மறைஞ்சு போகும். ஸோ அகெயின் விண்டோவில் போங்க. விண்டோவில் போய் டூல்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூல் பார் நீங்கள் எந்த இடத்துல எரேஸ் பண்ணீங்களோ அந்த சேம் பிளேஸில் அது ரிவர்ட் ஆகும். ஸோ அகெயின் நம்ம இதை வந்து ரைட்டில் கொண்டு போக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷேடு வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம இதை டாக் பண்ணலான்னு அர்த்தம், அதை அட்டாச் பண்ணிக்கலான்னு அர்த்தம். விட்டுட்டா இந்த நம்மளோட டூல் பார் ரைட் சைடு வந்துடும், லெஃப்ட் சைடு நம்ம ஃப்ரீயாக இருக்கும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பயன்படுத்த போகிறது, அடிக்கடி பயன்படுத்த நம்மளோட கைப்பழக்கம் வந்து எப்பவுமே லெஃப்ட்டில் போய் டூல் பார் தேட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்பயும் போல் இதை கொண்டு போய் லெஃப்டில் ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஸ்வாட்சஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா இதை இங்கேருந்து எடுக்கிறதுக்கு வெளியில் கொண்டு வந்து இன்ட்டு மார்க் பண்ணி செஞ்சிங்கன்னா அது மறைஞ்சிடும். ஓகே, அனதர் வே கலர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல வந்துடும். இந்த மாதிரி செய்கிறது வந்து ஃப்ளோட்டிங் பேனல். இதை நம்ம கொண்டு போய் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளூ மார்க்கர் வரும். அப்போ அந்த குரூப்பில் போய் இது செட் ஆக போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இதை நம்ம வேண்டாம் அப்படின்னா இங்கே விண்டோவில் போய் நம்ம கலரை கிளிக் பண்ணால் அது மறைஞ்சிடும். ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஹிஸ்ட்ரி பேனல். நம்ம ஹிஸ்ட்ரி பேனலை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இதை வந்து விண்டோவில் போய் எடுத்து விட்டாலும் எடுக்கலைனாலும் அந்த ஸ்பாட் அதுவும் டெலீட் ஆகிடும். வேணுன்றப்ப நம்ம விண்டோ ஹிஸ்ட்ரி வந்துடும். சில பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு லைப்ரரிஸ் இது போன்ற இதெல்லாம் எடுக்கணும், இல்லை நம்மளுக்கு அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹைட் அண்ட் ஷோ பேனலில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், லெவல்ஸ், கர்வ்ஸ், எக்ஸ்போஷர் இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். வேணுன்றப்போ பயன்படுத்தலாம். சரி, ப்ராப்பர்ட்டிஸ், லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த லைப்ரரியை இதில் கொண்டு வந்து வச்ச பிறகு நமக்கு இங்கே லேயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ லேயர்ஸ் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக ஃபோட்டோ, இமேஜ் எடிட்டிங் இதில் பார்க்குறப்போ லேயர்ஸ் பயன்படுத்துவோம். அதே மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட்லேயும் டிசைனிங்லேயும் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஹைட் அண்ட் சீக்கில் ஹைட் அண்ட் ஷோவில் வந்து கொண்டு வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக வேணுன்றப்போ இந்த லெஃப்ட் ரைட் ஏரோ மார்க்கை வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட ஒர்க் ஸ்பேஸை உங்களுக்கான தேவைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்கிறது எப்பயுமே நல்ல விஷயம். அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுற டூல்ஸ் எல்லாம் ஈஸிலி ஆக்சசிபிள், அதாவது சீக்கிரமாக எடுக்கக்கூடிய வகையில் கிட்ட வைப்போம் இல்லையா டேபிளில், அந்த மாதிரி இதை கிட்ட வச்சுக்கோங்க. அதர் தன் ஃபோட்டோஸ் வேறு ஆல்பம் ஒர்க் பண்ணுறப்போ அதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு என்ன யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி பேனல்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்பேஸ் கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஒரு ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.